வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 3rd யூனிட் ப்ரோஸு ஃபர்கெட்டிங் பார்ட் 2 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு ஒரே ஒரு பாராகிராஃபில் கதையை பார்த்தோம். அதில் ராபர்ட் லிண்டன் என்ன சொன்னாக்கா, மனிதனுடைய ஞாபக மறதியை பற்றி இந்த கதையில் அந்த இடத்துல சொல்லிட்டு வருவார். இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அதில் எழுதி காட்டியிருக்காரு. அதில் நம்ம இதுக்கு முன்னாடி கதையில் என்ன பார்த்தோம்னாக்க, லண்டன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரயில் பயணிகளால் விடப்பட்ட பொருட்களை வந்து விற்பனைக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி அதில் பார்த்தோம். அதில் சரி, இப்போ மீண்டும் இந்த எதில் தொடங்க இந்த சிலையில் பாருங்களேன். யூனிட் 3 ப்ரோஸு ஃபர்கெட்டிங் பை ராபர்ட் லிண்ட் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 66 இருக்குது. இன் ஹிஸ் ஆர்டினரி லைஃப், அவனுடைய சாதாரண வாழ்க்கையில் அகைன் மீண்டும் ஹி ரிமெம்பர்ஸ் நினச்சி பார்க்குறான். என்ன ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். என்னன்னாக்க தட் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமெம்பர், எல்லாத்தையும் எதிர்பார்த்து நினச்சி பார்க்குறான். எல்லாத்தையும் எதிர்பார்த்து நினச்சி பார்க்குறான். அதில் ஒரு கேள்வி பார்க்கலேன். ஸோ ஹவு மெனி மென் இன் த லண்டன், ஸோ எத்தனை எத்தனை ஆண்கள், ஸோ எத்தனை பேர் வந்து மறந்து போகிறாங்க. எதை ஃபர்கெட் எ சிங்கிள் ஐட்டம் ஆஃப் தேர் கிளாத்திங் வென் தேர் ட்ரெஸ்ஸிங் இன் த மார்னிங். காலையில் கிளம்பி போகும்பொழுது எத்தனை பேர் ஒரு சிங்கிள் ட்ரெஸ்ஸோடு போகிறவங்க அப்படிங்கிற விஷயத்த அதில் சொல்கிறாரு. அதில் ட்ரெஸ் இதெல்லாம் மறந்துட்டு போகிற அளவுக்கு சிங்கிள் ட்ரெஸ்ஸோடு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ நாட் ஒன் இன் த 100, ஸோ 100 கிடையாது. ஸோ பர்காஸ் நாட் ஒன் இன் த 10,000, 10,000 கிடையாது. ஸோ 100ல் ஒருவர் கிடையாது, 10,000ல் ஒருவர் கிடையாது. ஸோ அதில் சொல்லிட்டு, ஸோ ஹவு மெனி ஆஃப் த மென் ஃபர்கெட் த ஷட் த ஃப்ரண்ட் டோர் வென் தேர் லீவிங் த ஹவுஸ். ஸோ எத்தனை பேர் வந்து மறந்து போகிறாங்க தெரியுமா. எதை டு ஷட்னாக்கா மூடுறது. எதை ஃப்ரண்ட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகும்பொழுது ஃப்ரண்ட்டில் உள்ள டோர் கதவை வந்து வீட்டில் உள்ள கதவை வந்து மறந்து போகிறாங்க தெரியுமா. இஸ் ஸ்கார்லி மோர். ஸ்கார்லினாக்கா நெகட்டிவ் வேர்டு. ஸோ யாருமே இல்லை அப்படின்னு அதில் சொல்கிறாரு. அண்ட் ஸோ இட் கோஸ் போகிறாங்க எங்கே அண்ட் த்ரூ த டே, அந்த நாட்கள் ஃபுல்லும் அந்த நாட்கள் ஃபுல்லும் ஆல்மோஸ்ட் எவரிபடி இஸ் ரிமெம்பர் டு டு த ரைட் திங்ஸ். ஸோ அந்த நாட்கள் பூரா என்ன பண்ணுறானாக்கா, எல்லா நேரத்துலையும் எல்லாருமே என்ன பண்ணாக்கா நினைவுபடுத்திகிட்டே இருக்காங்க. என்னன்னாக்கா அட் த ரைட் மூமெண்ட் டில் இட்ஸ் அ டைம் டு கோ த பெட். ஸோ அதே டயத்துலையும் இரவு போகிறதுக்கு பெட்டில், அதாவது படுக்கை போகிறதுக்கு முன்னாடி எந்த பாருங்களேன், படுக்கை போகிறதுக்கு முன்னாடி அந்த ரைட் ஆர்டினரி மேன் தி செல்டம் ஃபர்கெட். எத்தனை பேர் திரும்ப அதை வந்து மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டு டேர்ன் ஆஃப் த லைட் பிஃபோர் கோயிங் டு அப்ஸ்டேர்ஸ். ஸோ அது லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வந்து மறந்து போகிறாங்க தெரியுமா. எங்கே கோயிங் டு அப்ஸ்டேர்ஸ், மாடிக்கு போகிறா இருந்தாலும் கூட லைட் என்ன பண்ணுறாங்க, நிப்பாட்டுறதுக்கு மறந்துட்டு அதில் எல்லாமே மறந்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறாரு. மேலே மாடிக்கு போகும்போது மறந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய சொல்கிறாரு அதில். ஸோ அடுத்து பாருங்களேன். தேர் ஆர், அவைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க, இட் மஸ்ட் பி அட்மிட்டடு சம் மேட்டர்ஸுங்கிற சில செய்திகளை வந்து எடுத்து சொல்ல, ரிகார்ட்னாக்கா எடுத்து சொல்ல, இன் விச் தட் மெமரி ஒர்க்ஸ், நம்மளோட மூளைக்கு வந்து அந்த வேலைகளை செய்யறதுக்கு சில வேலைகள் நம்ம செய்கிறோம். அதில் வித் லெஸ் லெஸ் குறைவாகும், தட் அஸ்யூஷுவல் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்ஃபெக்ஷன் அந்த நீட்டை வந்து யாருமே ஏற்றுக்கிறதுல ரொம்ப குறைவு. வித் லெஸ் தென் யூஷுவல் பர்ஃபெக்ஷன், அதை விட ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன்லி மெத்தடாடிக்கல் மேன் அப்படிங்கிற மெத்தடாடிக்கல் மேன். ஸோ ஒரு மருத்துவராக, அது மருத்துவ மனிதன். இமேஜின், நான் என்ன சொல்கிறேன்னாக்க, நான் கற்பனை இருக்கேன். ஹூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர், யாரை தான் நினைவுபடுத்தி பார்க்க முடியும். அவர் நினைவுபடுது என்னன்னாக்கா, டு டேக் த மெடிசன். ஸோ மருந்து சாப்பிட்றது, டாக்டர் கொடுக்குறாங்க இல்லையா. ஹிஸ் டாக்டர் ஹாஸ் ப்ரிஸ்கிரைப்டு, அது டாக்டர் கொடுக்குற மருந்தை ஃபார் ஹிம், கொடுக்குற மருந்தை வந்து அதை வந்து நினச்சி பார்க்குறாங்க. அதில் திஸ் இஸ் மோர் சர்ப்ரைசிங், இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னாக்க, பிகாஸ் த மெடிசன் ஷுட் பி ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டு திங்க் ரிமெம்பர். ஸோ மெடிசன் வந்து ஒரு ரொம்ப எளிமையானது, முழுங்கிறது வந்து முழுங்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த, அதை வந்து அந்த ஒரு பொருளை வந்து நினைவில் எப்பொழுதும் வச்சுருப்போம். அது பாருங்க, ஆஸ் அ ரூல் என்ன அப்படின்னாக்க, இட் இஸ் சப்போஸ் டு பி, ஸோ விதிப்படி அவனு சப்போஸ் டு பி டேக்கன் பிஃபோர், டூரிங் ஆர் த ஆஃப்டர் மீல்ஸ். இந்த அதை மருந்து வந்து டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரைப் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதா இல்லை சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிட்றதா அப்படின்னு அந்த மீல்ஸ்னாக்கா உணவுன்னு சொல்கிறது. அண்ட் த மீல் இட் ஷுட் பி இட் ரிமைண்டர் ஆஃப் இட். ஸோ அதை வந்து நினைவுபடுத்தி அந்த இடத்துல வச்சுக்கோம். த ஃபேக்ட் ரிமைன்ஸ், உண்மை என்னன்னாக்க, ஹவவர் எப்படியா இருந்தாலும், தட் த ஃபியூ, சில
ஆனா, இந்த மாரல் ஜெயண்ட் ரிமெம்பர் அதாவது நல்ல நினைவு வைத்திருக்கக்கூடியவன். ஜெயண்ட்னாக்கா பெருசுன்னு சொல்றது. அந்த நினைவு வைத்துக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, டு டேக் அதாவது என்ன எடுத்துக்குவாங்கனாக்கா, டு டேக் மெடிசின் ரெகுலர்லி வழக்கமா அந்த மருந்த வந்து எடுத்துக்குவாங்க. அவங்க நினைவுபடுத்தி கரெக்ட்டா அந்த இடத்துல சாப்பிடும்போது அந்த இடத்துல எடுத்துக்குவாங்க அப்படின்னு அதில சொல்றாரு. சொல்லிட்டு, சர்டன் சைக்காலஜிஸ்ட்னாக்கா மனோ தத்துவ நிபுணர் நம்ம டெல் ஆஸ் நம்மள்ட்ட என்ன சொல்றாங்கனாக்கா, தட் வி ஃபர்கெட் நம்ம மறந்துர்றோம். திங்ஸ் பொருள மறந்துர்றோம். காரணம் பிகாஸ் வி விஷ் டு ஃபர்கெட் தம் வேணும்னே என்ன பண்றோம்னா மறந்துர்றோம். அதுக்கு என்ன காரணம்னாக்கா, அண்ட் இட் மே பி தட் இட் இஸ் ஆஃப் தட் தேர் ஆன்டிபதி டு பில்ஸ் த போர்ஷன் த பொ 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 ஸோ ஆன்டிபதி அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதாவது வெறுப்பு உணர்வு எதில உள்ளது? டு பில்ஸ் த போர்ஷன் அந்த மருந்து மேல உள்ள அந்த வெறுப்பு உணர்வால அந்த இடத்துல வேணும்னே அதில மறந்து போறாங்க அதில. தட் மெனி பீப்பிள் டு ஃபெயில் டு ரிமெம்பர். சில பேர் என்ன பண்ணாங்கனாக்கா, அத முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஃபெயில்னாக்கா தோற்று போறது. அந்த நினைச்சு பார்க்கறதுல அது தோற்று போறாங்க. தம் அட் தட் அப்பாயின்ட்மென்ட் உணவு உண்ணாம என்ன பண்றாங்க, அதில வேணும்னே அதில மறந்து போயிடுறாங்க. அடுத்தது பாருங்களேன். திஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் இத வந்து எக்ஸ்பிளனேஷன் அதாவது விவரிச்சு சொல்ல முடியாது. ஹவெவர் ஹவ் இட் இஸ் அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, தட் லைஃப் லாங் டிவோட்டி ஆஃப் ஸோ டிவோட்டினாக்கா பக்தி நம்ம சொல்றது. அதாவது பக்தி, பயம் நம்ம அதில சொல்லுவோம். இங்க அத பக்தி இருந்தா மட்டும் தான் அதில வந்து சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. லைக் மைசெல்ஃப் நானே என்ன பண்ணுவேன், இஸ் ஆஸ் அ ஃபர்கெட்ஃபுல் தம் அது வந்து சில நேரத்தில நானே என்ன பண்ணுவேன் மறந்துருவேன். ஆஸ் தோஸ் ஹூ டேக் த மோஸ்ட் அன்வில்லிங்லி இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு அன்வில்லிங்னாக்க போதுமான மனப்பான்மை இல்லாத அளவுக்கு விருப்பம் இல்லாம அந்த இடத்துல எடுத்துக்குது. அன்வில்லிங்ன்னு சொல்றது. திஸ் இஸ் வெரி ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நியூ. ஸோ இது வந்து ஒரு புதிதாக உள்ளது. ஸோ சர்வரோக நிவாரணி அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். அந்த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் நியூ இது புதிதாக உள்ளது. ஸோ இது விளம்பரம் சொல்லுவோம். அட்வர்டைஸ்டு அப்படின்னாக்கா விளம்பரம் சொல்லுவோம். க்யூர் டு ஆல் த டிலைட்டட் மீ. டிலைட்ன்னு சொன்னோம்னாக்கா மகிழ்ச்சி க்யூர் ஆல் டிலைட் மீ. இது எல்லாத்தையும் வந்து என்ன மகிழ்ச்சி அடைய செய்யுது அப்படின்னு அதில சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்தது எட்டு இருப்பினும் ஈவன் இஃப் இருந்த போதிலும் இஃப் ஐ ஈவன் இஃப் ஐ ஹாவ் த ஸ்டஃப் இன் மை பாக்கெட் நான் எப்பொழுதும் என்னோட பாக்கெட்டில் அந்த மருந்து நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கலேன். ஐ ஃபர்கெட் இட் சூன் ஆஸ் தட் ஹவர் ஆஃப் அப்ரோச்சஸ். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண மறந்துடுவேன். அப்போ கரெக்டான அந்த டயத்தில் கூட நான் சாப்பிட போகிற இடத்துல மறந்துடுவேன். அந்த டயத்தில் விச் ஐ ஆட் டு ஸ்வாலோ அந்த நேரத்தில் பாக்கெட்டில் வச்சுருந்தானாக்கா அவசியம் அந்த இடத்துல ஒழுங்கி தானே ஆகணும் அப்படின்னு ஸ்வாலோ ஆட்டுனாக்கா அவசியம்னு சொல்லுவோம். டு ஸ்வாலோனாக்கா முழுங்குதல் எதுனாக்கா மெடிசன் அந்த இடத்துல முழுங்குதான். ஸோ அந்த கெமிஸ்ட்ரிஸ்னாக்கா அந்த மருந்து தயாரிக்கிறவங்கள சொல்லலாம். அண்ட் மேக் தேர் ஃபார்ச்சூன்ஸ் அவங்க என்ன பண்ணாக்கா செல்வத்தை ஃபார்ச்சூன் சொன்னாக்கா செல்வம்னு சொல்றது. ஸோ அவங்க வந்து தேர் ஃபார்ச்சூன் அவுட் ஆஃப் த மெடிசன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஃபர்கெட் டு டேக். சில நேரத்தில் மருந்து எடுக்கிறது மறந்த பீப்புள்கிட்டேருந்து நிறைய பணத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க சம்பாதிச்சிடுறாங்க. யாருனாக்கா அந்த மருந்து தயாரிக்கிறவங்க அப்படின்னு அதில் சொல்லிட்டு இந்த காமனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஃபர்கெட்ஃபுல்னஸ் இது பொதுவாக ஒன்று என்னன்னாக்கா ஞாபகம் மறதி தான். சில நேரத்தில் இந்த அக்கர் இந்த மேட்டர் ஆஃப் த போஸ்டிங் த லெட்டர் சில நேரத்தில்னாக்கா லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, கடிதத்தை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதுக்கு அதில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் நடந்துறோம். ஸோ திஸ் இஸ் எ காமன் இது வந்து பொதுவான ஒன்று. இது பொதுவான ஒன்று. தட் ஐ எம் ஆல்வேஸ் நான் எப்பொழுதுமே ரெக்குலண்ட். ஸோ ரெக்குலண்ட் சொன்னோம்னாக்கா அன்வில்லிங் நம்ம சொல்கிறது வேண்டா வெறுப்பாக டு ட்ரஸ்ட் த டிபார்ட்டிங் விசிட்டர்ஸ். நான் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி அதை போஸ்ட் ஆஃபீஸில் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி டு த போஸ்ட் த இம்பார்ட்டன்ட் லெட்டர் அந்த லெட்டரை வந்து என்ன பண்ணோம் போஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் கொடுக்குறோம். அதில் ஸோ அந்த ஸோ லிட்டில் டூ ஐ அது சின்னதாக இருந்தாலும் அதை சரியாக உறுதிமொழி எடுத்துக்கிறது. ஐ புட்டு ஹிம் அவர்கிட்ட கொடுக்குறது டு ஹிஸ் ஆத் டு பிஃபோர் த ஹேண்டிங் த லெட்டர் அவன்கிட்ட போகிற லெட்ரு அவன்கிட்ட கையில் கொடுத்துட்டு ஹேண்டில்னாக்கா கையில் கொடுத்து அனுப்பிடுறது கொடுத்துட்டு ஆஸ் ஃபார் மை செல்ஃப் நானே என்ன பண்ணுவேன்னாக்கா எனி ஒன் who ask to me the post the letter is the poor the judge of the character. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அதில் கொடுத்துருக்கேன் எனி ஒன் ஆஃப் டு ஆஸ்க் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னால் டு போஸ்ட் லெட்டர் இஸ் த புவர் ஜட்ஜ் ஆஃப் த கேரக்டர். எனக்கு அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரம் எனக்கு அந்த இடத்துல நானே மறந்துடுவேன். அப்படி இருக்கும்பொழுது ஈவன் இஃப் ஐ கேரி நான் அதை எடுத்துகிட்டு போகும்பொழுது த லெட்டர் இஸ் மை ஹேண்ட் என் கையில் அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் டு பாஸ்ட் த பில்லர் பாக்ஸ் பிஃபோர் ஐ ரிமெம்பர் தட் ஐ ஆட் டு ஹாவ் த போஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அந்த பில்லர் பாக்ஸ் அப்படின்னாக்கா அந்த ரெட்டு இருக்கு இல்லையா இல்லை போஸ்ட் பாக்ஸ் அந்த இதில் பிஃபோர் ஐ ரிமெம்பர் அது போகிறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணியிருப்பேன் அதை நினச்சி பார்த்துருப்பேன். தட் ஐ ஆட்னாக்கா அவசியம் நான் சொல்கிறது டு ஹாவ் த போஸ்ட் எடிட் இது வந்து நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற வார்த்தை அதை நினச்சி பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறார்.
சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பார்ட் 3 அதில கன்டின்யூ பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.